எல்லா புகழும் இறைவனுக்கு. சமீபத்தில் வெளியான பிணநாயகன், இது டைட்டில் சரியாக இருக்கும், பட் இது படத்துடைய டைட்டில் கிடையாது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டீசர்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு அளவில் வியூஸ் போகலை, சும்மா கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு, லைக் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியான வியூஸுங்கிறது இவங்க எதை சொல்கிறாங்க? 100 மில்லியன், 200 மில்லியன், 300 மில்லியன் போகணுமா? அது எல்லாமே போட்ஸ் வியூ. ஏற்கனவே இவங்களுடைய சாதனைகள்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே ஃபேக் சாதனைகள். ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாயால் சொல்லுவாங்க. இவங்க படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சமீபத்திய உதாரணம் ஒன்று பேசுவோமே, வாரிசு அப்படிங்கிற ஒரு படத்தை இன்றைக்கி நீங்கள் போய் சோஷியல் மீடியாவை தேடி பாருங்கள், 450 கோடி 550 கோடின்னா வடை சுட்டாங்க, மனசாட்சியே இல்லாமல். சமீபத்தில் வடிவேல் அண்ட் சுந்தர்சி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, அந்த பேட்டி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அவ்வளோலாம் எங்கெங்கே போகுது, சும்மா வாயில் வந்து அடிச்சு விட வேண்டியதானே. 30 கோடி 40 கோடி ஒரு 100 கோடி வரைக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா அரண்மனை 4 வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்குது. அதை வச்சு அவர் சொல்கிறாரோ என்னன்னு தெரியல. அது வரைக்கும் சொல்லலாம் 350 450 கோடிலாம் சும்மா வாய் வழியாக சும்மா சொல்ல வேண்டியது தான். அவ்வளோலாம் எங்கே போக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துப்போம். அவ்வளோ குரோர் சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னாலும் அதுக்கு நிகராக ஒரு 150 கோடி 120 கோடி ஒரு 60-70 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு கூட அவங்க கருத்தை வச்சு நம்ம ஏற்றலாம். இதை வடிவேல் சுந்தர்சி 2 பேருமே இந்த கேங்கர்ஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ விஜயோட படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம துப்பாக்கி கலெக்ஷனில் இன்றைக்கி அந்த விஜய் இது யூடியூப்பில் அந்த வீடியோக்கு போய் பாருங்கள். தானு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த படம் 100 கோடி கலெக்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு மீடியாவுக்கு நடுவில். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க சோர்ஸுன்னு கேட்டால், நான் சொல்கிறேன் இல்லை நீ 100 கோடி ரூபா எழுதிக்க அப்படின்ட்டு போவார். அப்போது நிருபர் கேட்குறாரு என்ன சோர்ஸுன்னு, அவர் அதை தாண்டி என்ன சொல்லிட்டு போய், நான் சொல்கிறேன்ல எழுதிக்க, நீ என்ன சோர்ஸு கேட்குற அப்படின்ட்டு போவார். ஸோ அந்த மாதிரி தான் விஜயோடைய படங்கள்லாம் இங்கே ஓடப்படுது. அவர் கிரியேட் பண்ணுறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு பெரிய பிம்பமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கொலைகளை வச்சுட்டு அதை கிரியேட் பண்ணுறாங்க. அவருக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. இப்போ ஓடி இருக்கிற இந்த வியூஸே வந்து பார்த்திங்கன்னா இதுவே போட் வியூஸ் தான். ஏன்னா சுத்தமாகவே இவங்களுக்கு அந்த வியூஸ் போகலை. இப்போ இத்தனை நாளாக இவங்க என்ன ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்கான வியூஸ் கொடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பல மில்லியன் கடந்து போச்சு, சில மில்லியன் கடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபேக்கான ஒரு விஷயத்தை தான் உருவாக்கி இருந்தாங்க. இன்றைக்கி உண்மையான விஷயம் வெளியே வந்து போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயோடைய கேரக்டர். இப்போ அரசியலுக்கு வர்றதா அவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு அரசியல் வர்றாருன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் முன்னுக்கு பேச்சுகள், சரியான ஒரு மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறது, மக்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பாக நடந்துக்கிறது, அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கணும். இப்போ அரசியல்வாதிங்கும் போது அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கணும் இல்லையா, மக்களுக்கு ஃபேவராக தான் நடந்துக்கணும். ஸோ அது எல்லாமே எதுவுமே கவனத்தில் இல்லாமல் ஒரு 40-50 பேர் சாவடிச்சது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமான ஒரு வெறுப்பை சம்பாதிச்சதுனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் அந்த விஜய் சம்பந்தமான பாட்டையோ விஜய் சம்பந்தமான ட்ரைலர் டீசர்ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யாரும் பார்க்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி இங்கே இப்போ சில மில்லியன் ஓடி இருக்குது அப்படின்னா, இது சில தௌசண்ட் சில லேக்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து போட் வியூஸ் தான். சமீபத்தில் பராசக்தி படத்தோடைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ஆர்கானிக்கான வியூ, இது ஆர்கானிக்கான ரிவ்யூங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம் மேபி. இங்கே ஆர்கானிக்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்காக வந்துச்சுங்கிறதே கிடையவே கிடையாது. இப்போ என்னுடைய வியூஸு சொல்லலாம் ஆர்கானிக்காக வருது, என்னுடைய யூடியூப் சேனல் வியூஸை சொல்லலாம் ஆர்கானிக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா போட் வியூஸ். இங்கே பல விங்ஸ்லாம் வந்து போச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா கொடுத்தா ஒரு வியூஸ் கொடுப்பாங்க, 10,000 கொடுத்தா ஒரு வியூஸ் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு வியூஸ் கொடுக்குறாங்க. எனக்கே வந்து கேட்குறாங்க சில பேர், உங்கள் வீடியோக்கு வந்து 1 மில்லியன்ஸ் வியூ போட்டுதுன்னா ஒரு 1000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த பங்களாதேஷ்லலாம் இந்த பீகாரி பசங்களாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த பங்களாதேஷில் படித்த பசங்களாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் வியூஸ் கொடுக்குறாங்க. 500 ரூபாய் கொடுத்தா. இப்போ இவங்க பெரிய லெவலில் மில்லியன் கணக்கில் வியூஸ் வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு 5000 10,000 போட்டு விட்டோம்னா எத்தனை மில்லியன் வேணாலும் அவங்க வியூஸ் கொடுப்பாங்க. எல்லாமே போட் வியூஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நடக்குது. இங்கே ஆர்கானிக் வியூஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு திடீர்னு மக்கள் வந்து பார்க்குறத வெறுத்துட்டாங்க, பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பார்க்க மறுத்துட்டாங்க, பார்க்குறது கிடையாது. விஜய் சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறது கிடையாது. அதுதான் இந்த வியூஸை வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இந்த இருக்கிற வியூஸுமே பணம் கொடுத்து தான் வர வச்சுருக்கிறாங்களே தவிர, இந்த படத்தோடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக்காக வந்த வியூ கிடையாது. இதுவும் இப்போ இருக்கிற வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வர வச்சு தான் இது தொடரும். இனி விஜய்க்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், இந்த படம் வரலாறு காணாத தோல்வி அடையும். இந்த படம் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா நடித்து வெளியே வந்த படம். இன்றைக்கும் சமீபத்தில் கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சோர்ஸில்.
இந்த படம் மாதிரி ஒரு அல்டிமேட்டான படம் பாலகிருஷ்ணாவோட லைஃப்லேயே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீனாக இருக்கட்டும் மாசாக பண்ணியிருப்பாங்க இந்த படம். ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அந்த இருக்கிற சீனு டைலாக் வச்சு இவங்க அரசியல் சாயம் பூசி பெருசாக கொண்டு வரலான்னு நினச்சிருப்பாங்களே தவிர மற்றபடி அதெல்லாம் விஜய்க்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அந்த பகவந்த் கேசரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி அல்டிமேட்டாக அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அது விஜய்க்கு பொருந்தாது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டிலேயே மக்கள் இந்த படத்தை தோல்வி படமாக ஆக்குவாங்க. நிச்சயமாக பெரிய ஒரு நஷ்டத்தை இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் இந்த படத்தில் தயாரிப்பாளர் இருக்கட்டும் அடைவாங்க. ஆனால் அதை கூட என்ன சொல்லுவாங்க, திமுக கவர்மெண்ட்டும் எங்கள் படத்தை வந்துட்டு ஃபெயிலியர் ஆக்கி விட்டுட்டாங்க, அதிமுக கவர்மெண்ட்டும் எங்கள் படத்தை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்போ இதைத்தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இந்த டிஎம்கே ஆட்சியும் இந்த அதிமுக ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் ஏற்படுத்த போகிறாங்க. அவன் இதை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இது திமுக தான் இந்த படத்தை கவுத்துடுச்சுன்னு அவன் போயிடும். ஆனால் உண்மையிலே இந்த படத்தை மக்கள் கவுப்பாங்க அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். இதுதான் உண்மை. இனி வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய படங்களுக்கோ பாட்டுக்கோ ட்ரெய்லருக்கோ எந்த விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.